எப்படி சேகர் பாபு தலைமுறைவாக சுற்றிட்டு இருக்காரோ அதே மாதிரி நானும் தலைமுறைவாக சுற்றிட்டு இருக்கேன். ஆமாம், வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஊது தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, எனக்கு மாதிரி என்ன மறுபடியும் எல்லாருக்கும் தெரியும். நம்மளை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொண்டு போய் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னது தான் அறுப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, உங்களையும் அறுத்துருவாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டு தானே நான் பதில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கேள்வி கேட்காம நான் பதில் சொல்ல முடியுமா? அதனால் உங்களுக்கும் ஃபோன் வந்ததுன்னா தலைமறைவாயிரும். நான் மேதகு ஜோசப் விஜய்ன்னு சொன்னேன். அதுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இனிமேல் நீ ஏதாவது மேதகு ஜோசப் விஜய்ன்னு சொன்னேன்னா தலை இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னாரு. எனக்கு பயந்துட்டேன். சீரியஸா தலை போயிடுச்சுன்னா நம்ம தலை மட்டும் தனியாக போய் பேட்டி கொடுக்க முடியுமா என்ன? மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் அண்ணனா இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை. ஏன்னா அண்ணா இருக்கார் இல்லையா, அறிஞர் அண்ணா, அவரு அவ்வளவு இதெல்லாம் நடத்தினாருன்னு அவரே தோத்து போயிட்டாரு. குரு பயிற்சி வருது இல்லையா, குருவுக்கு பிளாக் ஒத்துக்குமா? ஒத்துக்காதுல்ல. அப்போ ஒயிட்டு தானே, அதனாலதான் ஒயிட்டுக்கு மாதிரி இருக்கு. இதெல்லாம் தெரியுமா? இவங்க இத்தனை வருஷமா புல்ல பெற்றாலும் மக்கள் தொகையில ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆமா, ஆனா இவங்க அப்படி இல்லை. புல்ல பக்கிறது மட்டுமே வேலையா வச்சு, ஆமா, இன்னைக்கு பெரும்பான்மையா சிறுபான்மை மக்கள் தான் இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்காங்க. அதனால அடுத்த எலெக்ஷன் யாரு வருவா? தாவேகா தான். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் NNK அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்ல. நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க தெய்வ மகன் சொல்லுங்களேன். தெய்வ மகன் மாதிரியே இருக்கீங்களே சார். பாத்தீங்களா, எல்லாருமே எங்க தெய்வ மகன் மாதிரி தான் இருக்கிறோம். ஆமா, உங்களுக்கு 2 நாள் வீடியோ போடல. ஆனா நிறைய பேர் யூடியூப்ல தேமகன் தேமகன்னு சொல்றதுங்களே, அது திட்டுறது மாதிரியா இல்ல தெய்வ மகன் மாதிரியா? புரியல. தெய்வ மகன் தானே, அது தெய்வ மகன் வச்சுக்கலாம் சார். அவங்க மொழியில அது அந்த மகனா இருக்கலாம், நம்ம தெய்வ மகனாவே வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கிறது தான். நீங்க அதை மட்டும் தான் பாத்தீங்க, இன்னொன்னு பாக்கலையே? சொல்லுங்க. உங்க ஃபேன்ஸ்லாம் எங்க NNK, எங்க NNK, சீக்கிரம் போடுங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ். இல்லையே, என்ன மாதிரி பேசுறவங்க எல்லாத்தையுமே ஜெயில பிடிச்சி போறாங்களாமே, இனிமேல் வீடியோ போட முடியாதாமே? அப்படிலாம் இல்லையே சார். அப்படியா? இல்லையே, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால்லாம் நிறைய வந்திருக்கு எனக்கு. அப்படிங்களா? வாங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சேகர் பாபு தலைமுறைவாக சுத்திட்டு இருக்காரோ அதே மாதிரி நானும் தலைமுறைவாக சுத்திட்டு இருக்கேன். ஆமா, வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஊது தமிழ்நாடு அப்படிங்கிறது மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, எனக்கு மாதிரி என்ன மறுபடியும் எல்லாருக்கும் தெரியும். சார் என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவே உங்களுக்கு கால் வருது, நீங்க என்ன பேசுறீங்க? அம்மா சத்தியமா நான் அந்த நம்பர்னு சொல்லவா? ஆமா, இல்ல சார், நம்பர்லாம் வேண்டாம். நிஜமாவே உங்களுக்கு நான் பேசக்கூடாது, எதை பத்தி பேசக்கூடாதுன்னு வருதா? எதை பத்தி பேசக்கூடாதுன்னு இல்ல, அவங்க எதையுமே பேசக்கூடாது. இதை பத்தி பேசு, இதை பத்தி பேசலாம் கிடையாது. எதை பத்தி நீ பேசக்கூடாது. ஆமா, நம்மெல்லாம் என்ன சொல்றதுன்னா, ஊமையா போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு நம்மளை எப்படி ஊமையாப்பாங்க? நாக்கு இருக்கிறவங்க பேசிதானே ஆவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொண்டு போய் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், இது ஒரு புதுசா இருக்கே சார். ஏன் சார் எல்லா அரசியல்வாதிகளும் பேசுறாங்க, அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், எவ்வளோ பேரு எவ்வளோ விதமாவும் பேசுறாங்க. எல்லாத்தையும் இழுத்து வச்சு அறுக்க போறாங்களாம் நாக்க. சீரியஸா? ஆமா. என்ன சார் சொல்றீங்க? பேசக்கூடாதா இல்ல பேசலாமா? பேசக்கூடாதுன்னு தானே இவ்வளவு இது பிரச்சனை. உங்களுக்கு தெரியாதா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னதுதான் அறுப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, உங்கதையும் அறுத்துருவாங்க. ஆமா, ஏன்னா நீங்க கேள்வி கேட்டு தானே நான் பதில் சொல்றேன். ஸோ நீங்க கேள்வி கேட்காம நான் பதில் சொல்ல முடியுமா? அதனால உங்களுக்கும் ஃபோன் வந்ததுன்னா தலைமறைவாயிரும். புரியுதுங்களா? ஆமா, அந்த அளவுக்கு ஒன்றும் தவறுதான வார்த்தையில எதுவும் பேசல சார். தலைமறைவாக அரசியல்னா விமர்சனம் பண்ணுவாங்க, தவறு நடந்தா அதை கேட்கதான் செய்வாங்க. மீடியாவோட வேலையே அதுதான். நடக்குது, தவறுகள் நடந்துட்டு இருக்குல்ல சார். எங்க நடக்குதுங்கிறீங்க? 15 நாட்கள்ல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? திமுக தானே. திமுக காரங்க பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது இதா தப்பு. இங்க தாவேகா கட்சியில ஏதாவது தப்பு நடக்குதா? ஒரு தப்பு சொல்லுங்க. இப்ப தாவேகா ஆட்சி தான் சார் நடக்குது. அது வந்ததுல இருந்து தான் தவறுகள் நிறைய நடந்திருக்கு. அததான் எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா ஜெயிச்சிருச்சு. ஆனா ஆட்சி எங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க, ஏன் வரல? திமுக காரங்க ஏன் வரலன்னு தான் கேக்குறாங்க. தாவேகா காரங்க ஏன் வரலன்னு எவனையாவது ஒருத்தன் கேக்குறானா? எங்கேயாவது ஒருத்தனை சொல்லுங்க. எல்லாம் வீட்டுல போய் ஆபீஸ்ல போய் நிக்கிறதெல்லாம் டிஎம்கே காரன் வீட்டுல தான் போய் நிக்கிறாங்க, அங்கதான் போய் உதவி கேட்கறாங்க.
தாவேக்காரங்க வீடு எங்க இருக்குன்னு கூட தெரியலையா, எம்எல்ஏ ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியலையா. நம்ம அந்த கொளத்தூர்ல கூட அப்படிதான் சார் சொன்னாங்க. ஆஹ் அங்க பவர் கட் ஆகுதே சார், அதுவும் திமுக சதின்னு தானே எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் வந்து திமுக வந்து முழுக்க முழுக்க வந்து டோட்டலா வந்து தனிப்பட்ட முறையில கரண்ட கட் பண்றதுக்குன்னே ஆட்களை வச்சிருக்காங்களாம். இல்ல கருப்பாடுகள் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. கருப்பாடுன்னா ஆதவர்ஜுனா தான் கருப்பாடும்பாங்க. அவர் கருப்பு கோட்டு போட்டிருக்காரு அதனால அவர் கருப்பாடு அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரியுமா, நான் மேதகு ஜோசப் விஜய்ன்னு சொன்னேன். ம். அதுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இனிமேலு நீ ஏதாவது மேதகு ஜோசப் விஜய்ன்னு சொன்னேன்னா தலை இருக்காது பாத்துக்கோ ம். அப்படின்னாரு. எனக்கு பயந்துட்டேன். சீரியஸா தலை போயிருச்சுன்னா நம்ம தலை மட்டும் தனியா போய் பேட்டி கொடுக்க முடியுமா என்ன? உயிரே இருக்காது சார். உயிரே இருக்காத. ம். ஹலோ, முண்டை மட்டும் கிடக்கும், புரியுதுங்களா? ஆவியா நம்ம அலைவோம். ஆவி எங்கேயாவது ஆவிகிட்ட உட்காந்து நம்ம பேசிக்குவோம். ஆவி உள்ளார போடுறதுக்கு ஒரு உடம்பு வேணும்ல. அவன் பாட்டுக்கு இனிமேல் அப்படி சொல்லு. அப்புறமேல் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் அப்ப அண்ணான்னு சொல்லலாமா அப்படின்னா, சீமான் அண்ணா. ம். இப்ப அண்ணானா இருந்து ஏதாவது விளங்கி இருக்கு சீமான்? ஒண்ணுமே விளங்கல இல்ல. அப்போ மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் அண்ணனா இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை. ஏன்னா அண்ணா இருக்கார் இல்லையா, அறிஞர் அண்ணா, ம். அவரு அவ்வளவு இதெல்லாம் நடத்தினாருன்னு ம். அவரே தோத்து போயிட்டாரு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவர் செத்தே போயிட்டாரு. சோ அண்ணான்னு யாரையாவது சொன்னோம்னா அவங்க செத்துருவாங்க, இல்லாட்டினா அவங்க உருப்பட மாட்டாங்க. அப்ப என்னன்னு கூப்பிட? அதான் ஏன்னா அப்படி கூப்பிடலாமா? ஏன்னா இல்ல, தம்பி விஜய். ஆமா, தம்பின்னா வயசும் சின்னதா இருக்குது, பாக்குறதுக்கும் ஒரு கம்பீரமா இருக்குது, அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல. ஏன் தெரியுமா கோட்டை கழட்டி இருக்காராம்? ஏன்? இப்ப 2 நாளா கோட்டை கழட்டி இருக்காரு. வெயில் அதிகமா இருக்குனா? வெயில் அதிகமா இருக்குண்ணா. ஆ. சனி ஓரையில போய்கிட்டு இருந்த ராகு குரு பயிற்சி. குரு பயிற்சி வருது இல்லையா, குருவுக்கு வந்து பிளாக் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஒத்துக்காதுல்ல. அப்போ ஒயிட் தானே, அதனாலதான் ஒயிட்டுக்கு மாறி இருக்காரு. இதெல்லாம் தெரியுமா? தெரியாதா? நிஜமாவே தெரியாது, இப்பதான் தெரியுது. பாத்துக்குங்க. இதெல்லாம் எப்ப தெரிஞ்சுக்க போறீங்க? 5 வருஷத்துல இனிமே ஓட்டு போட்டவங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மாசம் மாசம் நவகிரக கோயில போய் சுத்தணுமா. அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அவர் வந்து நவகிரக கோயில அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இல்லையா, அதை சுத்துறப்ப அதை இப்பவே வந்து ஒரு 12 கார் பின்னால போகுது இல்லையா, இந்த கார் நவகிரகத்தை சுத்துறப்ப டாப் ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே நவகிரகம், சனி கிரகம் போயிட்டு சூரிய கிரகம், சூரியனார் கோயில் போயிட்டு அப்படியே அப்படியே சும்மா புதன் இதெல்லாம் சுத்துறப்ப பிரமாதமா இருக்கும் தெரியுமா? அட்டகாசமா இருக்கும். அட்டகாசமா இருக்கும். தமிழ்நாடு அரசியல மானத்துல இருந்து பாக்குறப்ப எப்படி இருக்கும்? பிரமாதமா இருக்கும் சார். பறக்குதுல, அதிரடியா இருக்கும் போது. அப்புறம் ஃபயர் ஃபயர் பிளாஸ்ட் பிளாஸ்ட்ங்கிறது மாதிரி இருக்கா? பாத்துங்க. அரசியல் வந்து ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அரசியல் சாக்கடையா அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. ஹலோ, தம்பி விஜய் வந்ததுக்கு அப்புறம் அது புனித நீர், கங்கா தீர்த்தம், தெரியுமா? ஆமா, சாக்கடைன்னு சொல்லாதீங்க. இல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார் வயசானவங்க எல்லாம். அரசியல் ஒரு சாக்கடைப்பா, அதுக்கு போகாத, இங்கிட்ட இருந்து அங்கிட்டு தாகணும், அங்கிட்ட இருந்து இங்கிட்டு தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு அதிமுகல இருந்து ராஜினாமா பண்றாங்க. ஒரு மணிக்கு ராஜினாமா பண்றாங்கன்னா 1:30க்கு தாவேகால ஜாயின் பண்ணிடுறாங்க. அடுத்தடுத்த செகண்ட் 1/2 மணி நேரம் கேப்ல ஜாயின் பண்றாங்க. திடீர்னு இந்த நாணயத்தையும் எங்கேருந்து வருது? இதெல்லாம் வந்து சாதாரண ஞானம் கிடையாது. ஆமா, மேல வந்து திருவள்ளுவர் அருளும் சரஸ்வதியோட அருளும் மொத்தமா ஒருத்தட்ட இறங்குறப்பதான் இது மாதிரிலாம் யோசிக்க முடியும், புரியுமா? இவங்கெல்லாம் போறது இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து யாருன்னே தெரியாது. தலைவர் திருமாவளவன் இருக்காரு, அவர் தெரியுமா? தெரியும் சார். தலித் மக்களோட தலைவர். ஆமா, அவர் ஏன் அங்க போனார் தெரியுமா? தெரியாதே. தெரியாதா? அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க, அதனால போயிருக்கலாம். அப்ப அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தான் ஓடிவிட்டாரா? அவர் ஆசைப்படுறவரா? அமைச்சர் பதவிக்கு திருமாவளவன் ஆசைப்படுறவரா? அப்படி சொல்ல முடியாது. அப்படி ஆசைப்படுறவர் தான் முன்னாடியே அறிக்கை விட்டாரு. ஆட்சியிலும் பங்கு, அதுலயும் பங்கு வந்து, ஆட்சியிலும் பங்கு, அதுலயும் பங்கு இல்ல, அதிகாரத்திலயும் பங்கு சார். ஃப்ளோல வரல, ஃப்ளோல வரலன்னு இல்ல, வந்தா கூட தப்பு இல்ல. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்கு. அதான் ஆட்சியிலும் பங்கு, அதுலயும் பங்கு. அதுலன்னா எது? சோபா. பாத்தீங்களா, வேவ் லென்த் பயங்கரமா செட் ஆகுது, வேற லெவலுங்க. திடீர்னு மாறதுக்கு என்னதான் சார் ஒரு முக்கிய காரணமா இருக்கும்? அப்படி ஒரு திடீர்னு அவர் மாறலங்க, அவர் கட்சி வச்சிருந்தாரா, அந்த கட்சி வந்து தலித்தின மக்கள், சிறுபான்மை, பட்டியலினத்தோர், அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள், இது எல்லாரும் எங்க இருந்தாங்க? அவங்க இருந்தாங்களா? அப்புறம் பார்த்தா, திரும்பி பார்த்தா விஜய்னு ஒருத்தர் அரசியலுக்கு வந்து, தம்பி விஜய் அரசியலுக்கு வந்தோனையும் திரும்பி பார்த்தா
இவர் மட்டும் தனியா தான் நிக்கிறாரு, மத்தவன் எல்லாம் அங்க போயிட்டான். அவர் சொன்னாரு என் கூட தான் இருக்காங்க எங்கேயும் போகல அப்படின்னு. அதெல்லாம் அவர் திரும்பி பாக்குறதுக்கு முன்னால சொல்லிட்டு இருந்தது. அப்புறமேலு திரும்பி பார்த்தா ஒருத்தன் இல்ல, எல்லாமே அங்க போயிட்டான். தலைவன் மட்டும் தனியா நின்னு என்ன பண்ண முடியும்? தலைவன் எங்க இருக்கானோ அங்கதான் தொண்டர்கள் நிப்பான்னு சொல்லுவானுங்க. இப்ப இந்த கட்சியோட நிலைமை எப்படி தெரியுமா? தொண்டர்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான் தலைவன் நிக்கணும். வேற வழி இல்ல, அதனால வந்து நின்ட்டாப்ல. இல்ல தெரியுமா? சார், வந்து தாவேக்காவுக்கு நல்ல அதிகாரமா எல்லாருமே ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அப்பெல்லாம் பேசக்கூடாது. ஆ, திமுக ஆட்சி வந்து 5 வருஷமா நல்லது செய்யல. அந்த கடைசி 1 வருஷத்துல தான் நீங்க பண்ணீங்க. ஆமா, ஆமா. இப்ப வந்திருக்க தாவேக்கா ஆட்சிய 13 நாள்ல நீங்க வந்து குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, உண்மைதானே. ஆமா. ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி ம். உடைஞ்சு போச்சு. அழிஞ்சு போயிட்டுன்னு சொல்றாங்களே சார். பாத்தீங்களா? உடைஞ்சதுக்கும் அழிஞ்சதுக்குமே எனக்கே தெரியல. ஆமா. இனிமேலு ஒட்ட வைக்க முடியாதுன்னுட்டாங்க. இல்ல தம்ப்லைன்லாம் அதிமுக அழிந்தது ஆ, அப்படின்னு தான் சார் வருது. நியூஸே அப்படிதான் வருது. பாத்தீங்களா? அப்ப அழிஞ்சு போயிருச்சு. ம். அழிஞ்சு போச்சுன்னா, அதுல இருக்கவங்க எல்லாம் எங்க போனாங்க? அப்படின்னா, அனாதையா திரியுறாங்களாம். அனாதையா. அனாதைய பாத்திருக்கீங்களா? ஆ? இடுக்க இடம் இல்லாம. இடுக்க இடம் இல்லாம, உட்கார என்ன சொல்றது? எதுவுமே இல்லாம. ஆமா. அம்மனமா அனாதையா அலையுறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ம். அது வந்து இப்ப அவங்கலாம் எங்க போவாங்க அப்படின்னா, அதுல இந்த சிறுபான்மை, தாழ்த்தப்பட்ட, பட்டியலின இதெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு முன்னாடியே போயிட்டாங்களாம். ம். இதுல தான் உயர்குலத்தோர், ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ம். அவங்க தான் இப்ப அம்மனமா அலைஞ்சிட்டு இருக்காங்களாம். எங்கடா போறது அப்படின்னு போக்குவரத்துக்கு தேடிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு இப்ப அடைக்கலம் கொடுப்பாங்களாம். யாரு? ம். திமுக காரங்க. தாவேக்காங்கிற கட்சி முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்டவங்களோட சமுதாயத்தை சேர்ந்ததாகவும், ம். இது வந்து உயர்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்ததாகவும் 2 பிரிவா பிரிஞ்சிடறாங்களாம். ஆனா 2 பிரிவா பிரிஞ்சாலும் உடனே இவங்க பெரிய ஆட்கள், ஆமா வாழ்ந்த பரம்பரை அப்படின்ட்டவங்க திமுக மறுபடியும் வந்துருமான்னா கிடையாது. ம். ஏன்னா சீரியஸா இவங்க இத்தனை வருஷமா புள்ள பெத்தாலும் மக்கள் தொகையில ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆமா. ஆனா இவங்க அப்படி இல்ல. புள்ள பெக்கறது மட்டுமே வேலையா வச்சு, ஆமா இன்னைக்கு பெரும்பான்மையா சிறுபான்மை மக்கள் தான் இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்காங்க. ம். அதனால அடுத்த எலெக்ஷன் யாரு வருவா? தாவேக்காவா? தாவேகா தான். உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.